இப்போ வந்து செயற்கையாவும் மழைய கொண்டு வர முடியுமா சார்? இப்ப துபாய்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல மழை பெஞ்சது. துபாய்ல வந்து அந்த அளவுக்கு மழை பெய்யாது அப்படின்னு மேகமே இல்லாத சூழல்ல மேகங்கள்லாம் உருவாக்க முடியும். இந்த பொருள்லாம் வேதிப்பொருள் போட்டு அதுதான். பட் துபாய் வந்து இயற்கையான மழை தான், செயற்கை மழை அல்ல. சார் இப்ப அந்த மகாபலிபுரம் சைடெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கடல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருச்சு சார், ஒரு 800 மீட்டர் கிட்ட. ஏன்னா இப்போ இன்னும் என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஃபுல்லாவே கடலால மூழ்கிரும், சென்னையே மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? காரணம் என்னன்னா, இந்த கிழக்கு கடற்கரையெல்லாம் ஏதான ஒரு இடத்த ஏதான ஒரு ஆக்டிவிட்டி நடந்துன்றது வச்சுங்க, ஒரு கட்டுமானம் அதெல்லாம் அதுக்கு வடக்கே உள்ள பகுதி அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்பர் இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம திருவத்தியூர்லாம் இந்த கிராயின்ஸ் இந்த கல்லெல்லாம் போட்டாங்க. ஏன்னா அங்கே பகுதியை பாதிப்பு ஏற்படுது. ஒரு பணியை கடலில் பண்ணுறோன்னா நம்ம இயற்கையை எதிர்த்து தான் பண்ணுறோம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். இப்போ வந்து செயற்கையாவும் மழையை கொண்டு வர முடியுமா சார்? இப்போ துபாயில வந்து மிகப்பெரிய லெவல்ல மழை பெஞ்சது. துபாயில வந்து அந்த அளவுக்கு மழை பெய்யாது அப்படின்னு சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அவ்வளவு மழை பெஞ்சதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா செயற்கையா மழை பெய்ய வச்சிருக்காங்க, அதனாலதான் அங்க இயல்பை விட ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? செயற்கையா அதெல்லாம் பாசிபிள் கிடையாது, அது இயல்பாக தான் நடந்தது. செயற்கையா மழை பெய்யினாக்க சில கெமிக்கல் வேதிப்பொருள் தூவாங்க. ஏன்னா ஒரு நீர் துளி நீராவியானது நீர் துளியாக மாறுவதற்கு ஒரு கரு அவசியம். அந்த கருவை வந்து வேதிப்பொருள்னா சில்வர் ஹைட்ரேட் போன்ற வேதிப்பொருளை பயன்படுத்துகின்றாங்க. அதை பயன்படுத்துவதன் காரணத்தால் 10 இல்லை 15 விழுக்காடு அதிகமான மழையை தவிர மேகமே இல்லாத சூழலில் மேகங்கள்லாம் உருவாக்க முடியாது, இந்த பொருள்லாம் வேதிப்பொருள் போட்டு. அதுதான். பட் துபாய் வந்து இயற்கையான மழை தான், செயற்கை மழை அல்ல. அங்க அவ்வளோ திடீர்னு அவ்வளோ மழை இயற்கையா பெய்ததுக்கு ஆமாம், ஒரு லோ ப்ரெஷர் அப்படி போச்சு, ஒரு சுழற்சி போச்சு, அதனால தான் மழை பெய்யுது. ஆனால் நீங்கள் பல வருஷமா இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இருக்கு, வெப்பம் அதிகரிச்சிருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போது இன்றைக்கு 37-38 டிகிரி உயர்ந்தபட்ச வெப்பநிலைனா ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி 35 தான் இருந்திருக்கும். 3 டிகிரி கூட இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதெல்லாம் சிலதெல்லாம் கவலை தர விஷயந்தான். அதெல்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கேன்ட்டு. ஐஸ்லாண்டில் வாழைப்பழமே கிடைக்கிறது. ஓகே, அது வந்து இது துருவ மண்டலம். அது அங்கே வெப்பமண்டலம் விளையக்கூடிய வாழை மரங்கள்லாம் அவங்க இந்த கிளாஸ் ஹவுஸ் மாதிரி போட்டு பசுமை குடில்கள்லாம் வச்சு அங்கே விளைவிக்கிறாங்க. முன்னால் மரங்களே இருக்காது ஒரு காலத்தில், வெறும் சின்ன சின்ன செடிகள் தான் இருக்கும், மரமே இல்லை இடத்துல. இப்போ மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வசதி எல்லாம் கிடைக்கிறதே நினைப்போம். அதெல்லாம் வெப்பம் உயர்ந்திருக்குங்கிறதுக்கான சான்றுகள். அது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்குமான்லாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுதான். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு சார். ஒரு ஆரம்ப கட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடுத்த ஒரு 5 நாள் 6 நாள் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்க போகுது, மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கணிச்சு சொல்றீங்க. இப்போ அதுவே நோட்டிபிகேஷனே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு வெயில் நீங்க எதிர்பார்க்கலாம், இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறது இப்போ போனுக்கே நோட்டிபிகேஷனாவே வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன இருந்த காலகட்டத்துல எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் இல்லை இல்லையா? முன்னெல்லாம் இந்த அளவுக்கு கணிப்பு சொல்ல முடியாது. கடல்லேருந்து ஒரு கப்பல் ஒரு தந்தி மூலம் வரக்கூடிய ஒரு தகவலை வைத்து தான் அங்கே இருக்கா அப்படின்னு கணிக்கிறதுக்கான வாசல் இப்படி பார்ப்பாங்க. செயற்கைக்கோள் வந்த பிறகு ஆள் இல்லாத அந்த பரந்த பெருங்கடல் பகுதியிலே ஒரு மேகத்தொகுதி உருவாக்கு, புயல் உருவாக்குன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துடுச்சு. ஸோ செயற்கைக்கோள் வந்து ஒரு பெரிய ஒரு உதவி நம்ம பொறுத்தவரை. அதுதான். நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செயற்கைக்கோள் இதெல்லாம் வந்துருச்சு? ஆமாம், நான் இருக்கும்போது செயற்கைக்கோள் ஒரு கணினி சார்ந்த கணிப்பு அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆகலை. கணினி சார்ந்த கணிப்பு இருந்தது, அங்கேருந்து செய்திகள்லாம் வரும், எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லுவோம். இப்போது ஃபிங்கர் டிப்பில் வந்து நிறைய பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துடுச்சு. அதுதான். அப்புறம் அந்த கணினி சார்ந்த கணிப்பு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, அவங்கள முன்னேற்றம். ஏன்னா அந்த எவ்வாறு முன்னேறுவது,
கணினியுடைய ஆற்றலை பெருக்குவது எவ்வாறு, அதில் இயற்பியல் கொள்கைகளை சிலதெல்லாம் மாற்றி இன்னும் அதிகமாக துல்லியமாக கணிப்பதற்கான இதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. 100%ங்கிறது எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் கணிசமாக முன்னேறி இருக்கும். ஒன்றுமே இல்லாத நிலையெல்லாம் இல்லை. இப்போ அது எப்படி போகிறதுங்கிறோம். இப்போ இது வந்து எதிர்காலத்தை எப்படி வரும் பாருங்கள். இது ஒரு 10 நாள் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். அதுதான் இப்போ இங்கே ஒரு சுழற்சி இருக்குது வங்கக்கடல் பகுதியில் வர்றதுன்னு காட்டுறது பாருங்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த செயற்கைக்கோள் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்களா சார்? அப்போ இந்த அளவுக்கு இருந்திருக்காதுல்ல. செயற்கைக்கோள் தரவு வந்து செயற்கைக்குள்ள அப்போ இருக்கிற படத்தை தான் காட்டும். ஒரு புயல் இருக்குன்னு காட்டும், அவ்வளோதான். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறத இப்போ செயற்கைக்கோள் காட்டாது. அதுலேருந்து வர டேட்டாலாம் கம்ப்யூட்டர் இம்ப்ரூவ் ஆனது தான். கணினி தான் அதனுடைய ஆற்றல்னால தான் சொல்ல முடியாது. இது கணினியுடைய ஆற்றல் தான் சொல்ல முடியாது. செயற்கைக்கோளுங்கிறது ஒன்றுமே இல்லாத இடத்துல டக்குன்னு ஒன்று புயல் இருக்குன்னு காட்டுறது தான். ஆனால் அது எந்த திசையில் நகரப்போகுது, எவ்வளோ வேகத்தில் நகரப்போகுது, அதெல்லாம் கணினி தான் கணிக்கும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இல்லை சார், அதை எப்படி நீங்கள் கணிச்சு சொல்லியிருப்பீங்க? அப்போ வந்து நம்ம அனுபவம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அப்போ புயல் இந்த வேகத்தில் போகிறது அதுக்கு அந்த செயற்கைக்கோள் படத்தில் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் சொல்லுவோம். சில டைம்ஸ் நமக்கே வந்து சில நெகட்டிவிட்டிஸும் வரும் சார். சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக நாங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க சார். அப்போவும் உங்கள் மேலே சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல எல்லாம். ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த ப்ரெஷர் அதெல்லாம்? ப்ரெஷர்லாம் இல்லை, என்னென்ன கணினி சொல்கிறது அது விளக்கும் முகமாக தான் சொல்கிறோம். நம்ம ஏன் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஜெனரல் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும், ஏன்னா நம்ம கணினி பார்த்து சொல்கிறோம். ஏதாவது கணினி 100% நம்ப முடியாது இல்லையா, அதில் ஒரு வந்துன்னா ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவோம் நம்ம, அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு எதுக்கும் தயாராக இருந்துக்கணுங்கிறது தான். அது இயற்கைன்ற கணக்கில் கொள்ளணும், அவ்வளோதான் சார். நீங்கள் இருக்கும்போது நிறைய லீவ் கிடைச்சிது எங்களுக்கு, நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் லீவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க சார் எல்லாரும். அது நான் கடவுள் போல எதாவது சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. அது என்னன்னா நான் பணி செய்த 14 வருடங்களிலே 13 வருடங்கள் வடகிழக்கு பருவமழை இயல்பு இல்லை இயல்பை காட்டிலும் அதிகமாக இருந்தது. ஒரே ஒரு வருடம் தான் குறைவாக இருந்தது, 2013 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் கூட தென்மேற்கு பருவமழை நல்லா இருந்தது. ஸோ அதனால் இது வந்து ஏதோ நடந்தது அந்த டைமில், அப்படி நடந்து போயிடுது, அவ்வளோதான். வருடாவெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, மழை மாறுபாடு இருக்கும் இல்லையா. 13 வருடங்கள் தொடர்ந்து 14 வருடங்கள் இந்த மாதிரி மழை வந்து ஒரு ரேரிட்டி. ஆனால் நீங்கள் எப்போ ரிட்டையர்ட் ஆனீங்களா அப்போ இருந்து லீவே கிடைக்கல சார், அப்போ மழையும் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். இல்லை சில வருடங்கள்லாம் இப்போ பாருங்கள், போன வருஷம் அங்கே தென்கோடி மாவட்டங்கள்லாம் அபரிமிதமான மழை இல்லை. அதே மாதிரி மிஜாங் வந்தால் நடந்தான் போச்சு நம்ம பக்கத்தில், மொள்ள நடந்தது. அதனால் 2 நாள் செம மழை டிசம்பரில் முதல் வாரத்தில். ஆனால் லைக் நீங்கள் ஒரு 15 வருஷம் கிட்ட இந்த ஒரு ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு மோசமான ஒரு புயல்ப்பா என்னோட கெரியர்லேயே இதுதான் அப்படின்னா எல்லா புயலுமே சரி நம்ம அந்த பகுதியில் இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம தள்ளி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம உணர்வதில்லை. ஸோ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை தான் நம்ம பொறுத்தது. இப்போ நம்ம இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோம். இன்றைக்கி ராஜ்சாகியில் இருக்கிறோம், வங்கதேசத்தில் இருக்கோம்னா என்ன ஏன் மழை தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லுவான். இப்போது கொட்டுன்னு இருக்கு ராஜ்சாகி வங்கதேசத்தில். அதே மாதிரி தான்பாதில் பயங்கரமாக இருக்குது மழை. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம எங்கேயோ இருக்கோம், அதனால் நம்ம அதை வச்சு சொல்ல முடியும். நம்மளே அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டா சார்? அப்படிலாம் சரி மழை 2015 மழையெல்லாம் வரலையா, அது மாதிரி தான். இப்போ சென்னைக்கு நல்ல மழை வந்தது அப்படின்னா 1976 வந்திருக்கு நவம்பர் மாதத்தில். அதை விட பெரிய மழையெல்லாம் நம்மளுக்கு இந்த டிசம்பரில் கூட வரல. பட் டிசம்பரில் சில பகுதியில் அதிகமாக வந்தது. டிசம்பர் அந்த 2015 மீனம்பாக்கத்தில் 34, நுங்கம்பாக்கத்தில் 29 தான். இதே இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த சைடில் இந்த தாம்பரம் தாண்டி போயிருந்தோம், அந்த இடத்துல 40-45 வந்துருக்கும். அது இடத்துக்கு மாறும், அதுதான் மாறுபாடு அந்த இடத்துல தான் சொல்ல முடியும் சார். இப்போ அந்த மகாபலிபுரம் சைடெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கடல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருச்சு சார், ஒரு 800 மீட்டர் கிட்ட. ஏன்னா இப்போ
இன்னும் என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஃபுல்லாவே கடலால மூழ்கிரும், சென்னையே மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த ஓஷன் டெக்னாலஜி அது கூட புரிஞ்சவர்கள்ட்ட கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஓகே. காரணம் என்னென்னா, இந்த கிழக்கு கடற்கரையெல்லாம் ஏதான ஒரு இடத்த ஏதான ஒரு ஆக்டிவிட்டி நடந்துன்றது வச்சுங்க, ஒரு கட்டுமானம் அதெல்லாம், அதுக்கு வடக்கே உள்ள பகுதி அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்பர் இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம திருவத்தியூர்லாம் இந்த கிராயின்ஸ் இந்த கல்லெல்லாம் போட்டாங்க. ஏன்னா அங்கே பகுதியை பாதிப்பு ஏற்படுது. இப்போ வந்து அதுக்கு தெற்கு பகுதியில் பாண்டிச்சேரி அந்த சைட்லலாம் பீச், அங்கே போர்ட் ஆக்டிவிட்டி ஏதான ஒரு கட்டுமானம்லாம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் வடக்கு பகுதியில் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் அந்த டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் அறிஞர்களாக நிபுணர்களாக இருப்பவர்கள், அந்த கடல்சார் அந்த நிலையங்கள் பணி செய்பவர்கள், இவர்களை கேட்டால் இன்னும் துல்லியமாக சொல்லுவார்கள் அந்த காரணம் என்னங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு சார், அதனால் இது யாருக்குன்பாங்க. ஸோ அதுதான் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஒரு பணியை கடலில் பண்ணுறோன்னா நம்ம இயற்கையை எதிர்த்து தான் பண்ணுறோம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மேபி இந்த கடலில் சில பணிகள் நடக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம். விஷயம். ஆமாம், ஹார்பர் கட்டுறது, புதுசாக ஒரு கட்டுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, என்னென்னோ நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அதனுடைய பாதிப்பு அங்கே இருக்கும். ஆனால் இதுக்கும் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதா சார்? கிளைமேட் சேஞ்சினால் என்ன ஆகும்னாக்கா கடல் மட்டம் உயரும்னு சொல்கிறாங்க. அது இப்போ வரலும் 25 சென்டிமீட்டர் தான் வந்து உயர்ந்துருக்கு 2016 வரலும். அது சில அடிகள் மறைஞ்சு இந்த மால்டீவ்ஸ் எல்லாம் சின்ன கடலில் கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி தீவுகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தான் பயப்பட ஆரம்பிப்பாங்க மக்கள். ஓகே. அதே மாதிரி மால்டீவ்ஸை பக்கத்தில் இருக்கிறதா நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதே நிலைமையில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. கிரிபாட்டின்னு இருக்குது பசிபிக் கடலில். அந்த தீவுலாம் மூழ்கிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ அப்படியான்ட்டு அதுக்கப்புறம் செவரு கட்டணுமான்னு யோசிக்கணும், அதெல்லாம் வேற கதை. ஆனால் இன்னைக்கு ரமணன் சாருக்குன்னு பார்க்கும்போது தனி செட் ஆஃப் ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க சார். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மீம்ஸில் பார்க்குறோம், இன்றைக்கும் நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெளியெல்லாம் நீங்கள் போகும்போது நிறைய மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும்ல சார்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சார், எந்த அளவுக்கு அவங்களோட அன்பை தருவாங்க, எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ணுறாங்க? உண்மையில அப்சர்வ்லி ஹாப்பி. ஏன்னா அவங்க இந்த டிவிலே பார்த்து வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மனிதர் போல். அதனால் சந்தோஷமாக பேசுவாங்க. அதாவது அவங்க அன்பை பொழிவாங்க. அது சந்தேகம் கிடையாது. நிறைய இடத்த போனாங்க இளநீ வெட்டின்றத மேலே பார்த்துட்டு இளநீ வேணுமான்னு கேட்பான். சார் எப்படி இருக்கீங்க கேட்பான். எல்லாம் இந்த மாதிரி எங்கே பயன் இருக்கீங்க கேட்பான். அது மாதிரி நிறைய டவுட் எல்லாம் கேட்பாங்க. வெப்பச்சலனம்னா என்ன, இது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எப்போ மழை வரும் என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த சைடு சீசன்னா மேற்குலேருந்து பாருங்கள், அக்டோபர் 5 அப்புறம் கடல் பகுதியிலேருந்து கிழக்குலேருந்து பாருங்க. அம்மா இந்த மாதிரிலாம் எல்லாம் கேள்வி கேட்கறது, பதில் சொல்கிறது, இப்படி தான் ஓடும். இப்போ எப்படி சார் போய்கிட்டு இருக்கு லைஃப்? ஸ்கூல் காலேஜ் நிறையா போகிறேன். ஓகே. ஆமாம், இப்போ கூட சமயத்தில் 2 நாள் முன்னாடி சென்னையில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், வைஷ்ணவ காலேஜ். அதுக்கு முன்னாடி வெள்ளூரில் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், ஒரு பொறியியலுக்கு. இந்த மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு தான் இருக்கேன். இப்போ அடுத்தது கோயம்புத்தூரில் ஒரு இதான சில பள்ளிகள் கல்லூரிக்கு போவேன். மாதிரி வந்துருந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.